மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்வதற்காக சின்னை உடைப்பு கிராம மக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு பதிலாக மறுவாழ்வு மறுகுடியமர்வு வசதிகளை செய்து தரக்கோரி சின்னை உடைப்பு கிராம மக்கள் 13வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகின்ற 19ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வரவுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக அமைப்புகள் உறவுகள் சின்னை உடைப்பு கிராம மக்களுக்கு முழு ஆதரவு தர வேண்டும் என இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளனர். செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ராஜசேகர். அனைவருக்கும் வணக்கம். சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 13வது நாளாக தொடர் போராட்டமாக உள்ளிருப்பு போராட்டமாக 13 நாளாகவே நாங்கள் இருப்போம். இந்த மழையிலையும் தண்ணியிலையும் வீடு வாசலுக்கு இறந்துட்டு இந்த இடத்த விட்டு நகராமல் இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையே இந்த மழையிலையும் தண்ணிலையும் இருக்கோம். எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசும் செவிசாய்க்கணும். தேவேந்திர வேளாளர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. வருகிற 19ஆம் தேதி எனக்கு ஏரிங் வருது. அதனால் எனக்கு இந்த நாளையிலேருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு வேணும்னு இதை பணிவன்மையோடு கேட்டு போயிருக்கேன். தொடர்ந்து 13 நாளாக சொல்லுங்கம்மா. தொடர்ந்து 13வது நாளாக இந்த போராட்டத்தில் இருக்கோம். தேவேந்திர வேளாளர் உறவினர்கள் அனைவரும் எனக்கு இந்த 17, 18, 19 3 நாளைக்கு எங்கள் ஆதரிக்கும்படி உங்களை இருகரம் ஊப்பி எம்சி கேட்டுக்கிறேன். அதுசரி எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எங்கள் ஊருக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ தொடர்ந்து 13 நாளாக இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கீங்கல்ல, மற்ற வேலை சாப்பாடு உணவுக்கெல்லாம் எல்லாமே இங்கேயே தான் பண்ணுறோம். நாங்கள் அந்த வேலை சாப்பாடெல்லாம் இங்கேயே தான் பண்ணுறோம். குழந்தைங்களை மட்டும் அரையாண்டு தேர்வுனால குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். எல்லாத்தையும் அதையும் செய்ய மாட்டோம். அரையாண்டு தேர்வுனால குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இதுவரை மற்ற கட்சியிலேருந்து அமைப்புலேருந்து எதுவும் ஆதரவு கொடுக்குறாங்களாம்மா? எந்த கட்சி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. இப்போ சமீபத்தில் அவர் சீமான் கூட இங்கே வந்திருந்தார். சீமான் வந்தார். அவர் வந்து சொன்னார், கேட்டார். பத்திரிகையிலையும் கொடுத்துருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் கிராமத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அரசு, மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு செவிசாய்க்கலை. என்னாண்டு கூட இங்கே உள்ள பெரிய அதிகாரிகள் கூட என்னாண்டு ஏதுன்னு மதுரையிலேருந்து வந்து கூட யாரும் எங்களை கேட்கல. இந்த 13 நாளாக சாப்பாடு எல்லாமே இங்கே தான், எல்லாமே இங்கேனுக்குள்ளேயே தான். பூரா பெண்கள், அதிகமான பெண்கள் வீட்டில் இருக்காங்க. இதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்படலையாம்மா? எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. வீட்டில் இருக்க பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதே பெண்கள் தானே. அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள். வேலை வெட்டிட்டு எதுக்கும் போகலை. கஷ்ட சீமனாம்சம் தான். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் முடிவுன்னு தெரிஞ்ச ஒருபாடு பார்ப்போம் அப்படின்னு இங்கே இருக்கீங்க. சரி சரி.